சாம்சங் தொழிற்சாலை விவகாரத்தில் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பது போல தமிழக அரசு செயல்படுவதாக திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நாகை மாலி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்கணும்னா என்னென்ன செய்யணும், அதுல தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை தொழிலாளர்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது என்று அந்த சரத்துல ஏறி அரசாங்கம் கையெழுத்து போட்டு, அதனால அரசாங்கம் முடிக்கிறான். என்ன பண்ண அரசாங்கம் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்கிற முறையில அந்த பிரச்சனை கொண்டு போய் நீதிமன்றத்தை கொண்டு போய் விட்டான். தொழிற்சங்கம் அமைக்க வேண்டிய உரிமையை தருவது தமிழ்நாடு அரசு, கோர்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா அதை இழுத்துக்கிட்டு போகணும், அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடலாம் என்கிற ஒரு மோசமான கேட்டீங்கன்னா அந்த அரசு தொழிலாளர் அரசு, சுயமரியாதை அரசு.